திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் கூவமாற்றிலிருந்து மேலும் ஒரு செல்போன் பாகம் கண்டுபிடிப்பு. இரண்டாவது நாளாக செல்போன் பாகங்களை தேடி வரும் மீட்புக் குழு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை மத்திய அரசின் பட்ஜெட்டில் ஒதுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம், வருமான வரி சுமை குறைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றவும் வலியுறுத்தல். நாளை நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் மத்திய அரசு ஆலோசனை. நீட் முறைகேடு, காவிரி நீர் பங்கீடு, வெள்ள நிவாரண நிதி குறித்து விவாதிக்க திமுக வலியுறுத்தல். மதுரை கள்ளழகர் கோயிலில் தேர் திருவிழா, பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. மாஞ்சோலையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நிலங்களை வழங்க முடியாது என வனத்துறை திட்டவட்டம். தமிழ்நாடு அரசின் டாண்டி நிறுவனத்திற்கு தேயிலை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவதும் சாத்தியமில்லை என உயர்நீதிமன்ற கிளையில் அறிக்கை. 2768 காலி இடங்களுக்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வு. தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரம் பேர் எழுதுகின்றனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு 7,90,000 பேர் விண்ணப்பம். 2300 காலி இடங்களுக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி தேர்வு. சென்னையில் ராயப்பேட்டை ராதாகிருஷ்ணன் சாலை இடையே மெட்ரோ ரயில் பணிக்காக துளையிடும் பணி அமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைதான அஞ்சலையை புளியந்தோப்பு வீட்டிற்கு அழைத்துச் சென்று விசாரித்த காவல்துறை. 5 செல்போன்கள், வங்கிக் கணக்கு ஆவணங்கள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைப்பு. விடுமுறை தினம் என்பதால் குற்றால அருவிகளில் அலைமோதும் கூட்டம். குற்றால மெயின் அருவியில் குளிக்க பெண்களுக்கு வரிசை. ஒரே நாளில் 7.6 அடி உயர்ந்து 68.91 அடியை எட்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம். ஒரே வாரத்தில் அணையின் நீர்மட்டம் 26 அடி உயர்வு. திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிக்க 8 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் பக்தர்கள். தரிசனம் முடித்து சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்திலும் அலைமோதும் கூட்டம். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மகாலிங்கம் கோயிலுக்கு மலையேற 3ஆம் நாளாக அனுமதி. காலை முதல் மலையேறும் பல்லாயிரம் பக்தர்கள். குரு பூர்ணிமாவையொட்டி ஹரித்வார் கங்கை நதியில் நீராடி வழிபாடு. வடமாநிலங்களில் பல ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம். சென்னைக்கு வேலை தேடி வந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. வேலை வாங்கி தருவதாக கூறி அழைத்துச் சென்று வன்கொடுமை செய்த லாரி ஓட்டுநர் கைது. ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 3 பேர் பலி. டெல் அவீவ் நகரில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி என்றும் விளக்கம். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் கூவமாற்றிலிருந்து மேலும் ஒரு செல்போன் பாகம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, இந்த தேடும் பணியில எத்தனை பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள்? என்ன முன்னேற்றம் காணப்பட்டிருக்கிறது? லாவண்யா,
திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் கிராமத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக தேடப்பட்டு வரும் உடைந்த செல்போன் பாகங்களானது கண்டறியும் பணியானது 2வது நாளாக இன்றைய தினம் துரிதப்படுத்தியிருக்கின்றது. நேற்று காலையிலிருந்து அந்த உடைந்த பாகங்கள் தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று 2வது நாளாக காலை 6:30 மணியிலிருந்து தற்போது வரை செல்போன் உடைந்த பாகங்கள் கண்டறியும் பணியானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று ஒரு உடைந்த பட்டன் செல்போனுடைய இந்த முன் பாகமானது கண்டறியப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மெரினா மீட்பு குழு நிலைய அலுவலர் பாலச்சந்திரன் தலைமையில் டைவிங் டீம் 15 பேர், திரூர் தீயணைப்பு நிலையத்திலிருந்து தீயணைப்புத்துறை உதவி மாவட்ட அலுவலர் வில்சன் ராஜ்குமார் தலைமையில் 10 பேர் என மொத்தமாக 25 பேர் கொண்ட இந்த குழுவானது 2 குழுக்களாக தனியாக பிரிந்து தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட இந்த செல்போன் உடைந்த பாகங்களை தேடும் பணியை வெங்கத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய கூவம் ஆற்றில் தற்போது அந்த பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜ் தற்போது நேரில் காண்பித்து வருகிறார். குறிப்பாக நேற்றிலிருந்து தொடர்ந்து இன்று 2வது நாளாக இந்த பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்று காலை 6 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரை தேடப்பட்ட நிலையில் 8 உடைந்த செல்போன் பாகங்களானது கண்டறியப்பட்ட நிலையில் இன்று காலை 6:30 மணியிலிருந்து சுமார் 5 மணி நேர தேடுதலுக்கு பின் தற்போது ஒரு பட்டன் செல்போன் முன்பாகமானது கண்டறியப்பட்டிருக்கின்றது. நாட்டையே உலுக்கிய ஒரு பெரிய சம்பவம் என்று பார்த்தால் கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய இந்த படுகொலை என்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ச்சியாக பொன்னை வேலு உட்பட 11 பேரை முதலில் காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ச்சியாக விசாரணைக்கு பிறகு தொடர்ந்து அந்த விசாரணையில் அடுத்த கட்டதாக 16 பேரை மொத்தமாக காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட திருவேங்கடம் என்பவரை காவல்துறையினர் எடுத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் என்கவுண்டர் ஆனது செய்யப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக தற்போது மேலும் விசாரணை துரிதப்படுத்த நிலையில் தற்போது இந்த கூவம் ஆற்றில் அந்த செல்போன் உடைந்த பாகங்களானது தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லிபிகா. 10 ஆண்டுகளாக வருமான வரிச்சுமையை குறைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை பட்ஜெட்டில் மத்திய அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை மறுதினம் தாக்கல் செய்கிறார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவுச்சாலை திட்டத்திற்கான ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் 10 ஆண்டுகளாக வருமான வரி சுமையை குறைக்க வேண்டும் என்ற நடுத்தர குடும்பங்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்திட போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்துவது உள்ளிட்ட தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு நிறைவு செய்யும் என நம்புவதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார்.